ஹாய் ஹலோ, இன்றைக்கி ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. போன பிளாக்லேயே சொல்லியிருப்போம் எதுக்கு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போன்னு. எங்கே போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் திண்டுக்கல் தாண்டி வேடசந்தூர் பைபாஸில் டீ சாப்பிட்டுட்ருக்கோம். டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஹில்ஸில் ஏறிட்டுருக்கோம். அப்படியே மேலேருந்து சேலம் சிட்டியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு சிட்டி. அந்தளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சு. ஏற்காடு வந்து ரீச் ஆகவேவும் அன்டைம் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ எதுவும் எடுக்கலை. சேலத்திலே வந்து சாப்பாடு வாங்கிட்டோம். அப்படியே ரூமில் போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து மணி வந்து 5:30 ஆகுது. ஆனால் 5:30க்கே நல்லா வெளிச்சமாயிருச்சு. ஹோம் ஸ்டே தான் எடுத்திருந்தோம். இப்போ இந்த ஹோம் ஸ்டே டூர் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து டபுள் பெட்ரூம் கிச்சன் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூமோட. பேக் சைடு ஒரு கேட்டு. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஹாலு. இந்த ஹாலில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. 2 ஃபேமிலி போயிருந்தோம். அதனால் ஒரு ஃபேமிலி இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ரூமில் தங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த சைடில் போனோன்னா கிச்சன். இது வந்து இந்த சைடில் இருக்க பெட்ரூமில் தான் இருக்கும். நல்லா கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டும் கூட தேவைன்னா எடுத்துக்கலான்னாங்க. அப்புறம் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ வந்து சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். சிட்டியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள தள்ளி தான் இருந்தோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு தான் எங்கே போகிறது அப்படின்னு பார்க்கணும். அதான் ஹோட்டல் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். உங்களை இடம் இல்லைன்னா அங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோர்ட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து போட்டிங் போகலாம் அப்படின்ட்டு. அழுத்துறது வேணாம். நம்ம 6 பேர் உட்காந்து அவங்க ஓடிட்டு போகிறாங்க இறங்க. என்ன பண்ணுறீங்க? ஏய், உடஞ்சிடாதுல்ல. அண்ணா இப்படி ஃப்ரீயாட்ட கொடுக்கான்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து ஸ்கை பார்க்கு அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் குழந்தைகளுக்கு, அதனால சரி அப்படி பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். உள்ளேயே ஒரு ஷாப் இருந்துச்சு. இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம் மாதிரிலாம் ஹோம் டெக்கர் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிட்டதுனால இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் சும்மா பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். எதுவும் இங்கே வாங்கிக்கரல. வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஃபேனெல்லாம் இல்லையா? Stop. ஒரே ஒரு வீடியோ அப்படியே. அந்த 5 பைசா 10 பைசாலாம் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அந்த மியூசியத்துக்கு? பார்க்குள்ளே வந்து மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு லெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு இவ்வளோ தான் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ரூம்ஸுக்கு. வர வெளிலே சாப்பாடெலாம் வாங்கி ரூம்ஸில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஈவினிங்காக வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு அங்கே பக்கத்துலேயே வாக்கிங் போயிட்டுருந்தோம். அங்கே வந்து இந்த சுண்டக்காய் மரம், இந்த செடியெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பசங்களுக்கு காமிச்சிட்ருந்தோம். ஏன்னா பசங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தது கிடையாதுல்ல, அதனால காமிப்போம் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒன்றா காமிச்சிட்ருந்தோம். நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த உன்னிப்பழம் அதெல்லாம் இருந்துச்சு. இதுவும் வந்து சின்ன வயசில் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு பிடிங்கி காமிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ இருக்க பசங்கள்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதனால இதெல்லாம் காமிச்சோம். அப்புறம் அப்படியே கிளம்பி வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. டிஷர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஷாப் போய் வாங்கிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வரவும் வாங்கிட்டு ரூம்ஸில் தான் போய் சாப்பிடணும். அதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வர வரைக்கும். இப்படி தான் அன்னைக்கோட ரொட்டீன் போச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்